பேஜ் நம்பர் 31ல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் 2 numbers say 3 and 5 we know that 5 is greater than 3. இது நமக்கு தெரியும். நம்ம யூசுவலா 5 நம்பர் பெருசு. Will there be any change in the inequality if the both numbers have negative sign? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? -5 இருக்கு, -3 இருக்கு. இப்போ இதுல எது பெருசு அப்படின்னு கேட்டோம்னா எது பெருசு? -3 தான் பெருசு. கிளியரா? இப்போ நம்ம ஒரு நம்பர் லைன் இருக்கு. ஸோ இந்த நம்பர் லைன்ல இங்க நம்ம 0 நோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 0 நோட் பண்றோம். இங்க -1, -2, -3, -4, -5. இங்க நமக்கு என்ன இருக்கு? 1, 2 இருக்கு. இப்போ நமக்கு -3 எங்க இருக்கு? -3 இங்க இருக்கு. -5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியும்? இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆக லெஃப்ட் மூவ் ஆக வந்து என்ன ஆகும்? the number becomes smaller. அதுவே நமக்கு ரைட் சைடு மூவ் ஆக நமக்கு என்ன ஆகும்? the number become larger. the number become larger or bigger. அப்போ நெகட்டிவ்ல இருக்கும்போது மட்டும் நம்ம என்ன இம்பார்ட்டண்டா நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ்ல இருக்கும்போது எந்த நம்பர் கம்மியா இருக்கோ அதுதான் பெருசு. சரியா? பாசிட்டிவ்ல இருக்கும்போது நமக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் 5 is greater than 3. அப்போ there will be change in inequality. இப்போ நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 is greater than 3. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -5 is less than 3. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல -3 is greater than 5. புரிஞ்சிருக்கா? எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அதுதான் கிரேட்டர். அதுதான் நான் இங்க -3 is greater than -5. ஸோ this is the answer. நமக்கு நெகட்டிவ்ல இருக்கும்போது மட்டும் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா போடணும்.